யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குழாய் வழி சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் வெங்கடாசலம் சுதர்சன் திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக கொழும்பில் மரணமடைந்துள்ளார். இது தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஒரு செய்தி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த செய்தி அறிக்கையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நீண்டகாலமாக சேவையாற்றிய உயர் திறமையுடன் கூடிய சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் அவர்கள் இன்று திடீரென்று உயிரிழந்தார் என்ற செய்தி மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மருத்துவம் என்பது ஒரு சேவையாகவும் ஒரு ஒப்பற்ற தர்மமாகவும் இந்த காலத்தில் மனிதாபிமானமும் உயிர்க்காகவும் போராடும் உறுதியுடன் கூடிய மருத்துவராக வைத்தியர் சுதர்சன் விளங்கியுள்ளார். அவரது சத்திர சிகிச்சைகள், அரிய வகை அறுவை சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ கல்வி பயிற்சிகளில் அவர் செய்த பங்களிப்பு யாழ் மருத்துவ குடும்பத்தில் நீண்ட நாள் நினைவு கூறப்படும். அவரது பணியும் நோயாளிகளுடன் கொண்ட நெருக்கமான உறவும் அவரை நோக்கி வரும் எதுவும் ஒரு மருத்துவரின் மேன்மை என்பதற்கான சான்றாக இருந்தது. மருத்துவ மாணவர்களிடையே ஒரு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் அவர் திகழ்ந்துள்ளார். மரண வாசலின் அருகிலும் உயிரை காக்க முடியும் என்ற நம்பிக்கையினை தொடர்ந்து பலரை மீட்டவர். அவரின் திடீர் மறைவு யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இலங்கை மருத்துவத்துறைக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாக இருக்கின்றது. அவரது குடும்பத்தாருக்கும் சக ஊழியருக்கும் நோயாளிகளுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலையும் உணர்வுபூர்வமான அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒரு நல்ல மருத்துவர் ஆயுள் நீட்டிக்கின்றார். ஆனால் ஒரு சிறந்த மருத்துவர் நம்பிக்கையை உயிராக்குகின்றார். வைத்தியர் சுதர்சன் அந்த சிறந்தவர்களில் ஒருவராகவே இருந்தார் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி மேலும் தெரிவித்துள்ளார். குழாய் அறுவை சிகிச்சை என்பதனை மருத்துவத்தில் டியூப் சர்ஜரி அல்லது ஹத்தியட்டார் அறுவை சிகிச்சை என்று பொதுவாக குறிப்பிடுகின்றார்கள். இது உடலின் ஒரு பகுதியில் அடைபட்ட அல்லது குறுகலான குழாய் போன்ற பகுதியை சரி செய்யும் அறுவை சிகிச்சை முறையாக கருதப்படுகின்றது. குறிப்பாக சிறுநீர் பாதை அல்லது பித்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது. இது தவிர இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டால் அதனை சரி செய்யவும் இந்த வகை அறுவை சிகிச்சைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சில நேரங்களில் கண் மற்றும் மூளை போன்ற பகுதிகளில் உள்ள குழாய்களிலும் அடைப்பு ஏற்பட்டால் அதற்கும் இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளப்படலாம். குழாய் வழி அறுவை சிகிச்சைகளில் பொதுவாக சிறுநீர் பாதை அறுவை சிகிச்சை, பித்த நாள அறுவை சிகிச்சை, இரத்த நாள அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை என்று பிரிக்கப்படுகின்றன. சிறுநீர் பாதை அறுவை சிகிச்சை என்பது சிறுநீர் பாதையில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்யும் அறுவை சிகிச்சையாகும். சிறுநீர் வெளியேறுவதில் சிரமம் இருந்தால் இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது. பித்த நாள அறுவை சிகிச்சை என்பது பித்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்யும் அறுவை சிகிச்சையாகும். கல்லீரல் மற்றும் பித்தப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது செய்யப்படுகின்றது. இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்புகள் மற்றும் குறுகலான பகுதிகளை சரி செய்யும் அறுவை சிகிச்சையாக இரத்த நாள அறுவை சிகிச்சை காணப்படுகின்றது. மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது செய்யப்படுகின்றது. கண் அறுவை சிகிச்சை என்பது கண்ணீர் நாளங்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்யும் அறுவை சிகிச்சையாகும். கண்ணீர் வடிவதில் பிரச்சனை இருந்தால் இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகின்றது. மூளை அறுவை சிகிச்சை என்பது மூளை மற்றும் முதுகெலும்பு தொடர்பான அறுவை சிகிச்சைகள் இதில் அடங்கும். கட்டிகள் அல்லது இரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இது செய்யப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.